வணக்கம். இன்றைக்கி மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து முரா. இந்த படம் ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. படம் தமிழ் டப்பில் அவைலபிளாகவும் இருக்குது. இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10க்கு 7.7 கொடுத்துருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குது. என்ன அப்படின்னா படத்தில் நம்ம சுராஜ் இருக்காப்புல. அவர் ஒரு முன்னாள் ரவுடியாக இருந்துட்டு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பார். வயசாக அவர்னால் அந்த ரவுடித்தனத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா சின்ன பஞ்சாயத்து, இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவர் வந்து அவரோட லைஃப்பை வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச ஒரு 4 பசங்க சின்ன பசங்க தான். அவர் என்ன சொன்னாலும் செய்கிற அளவுக்கு ஒரு நல்ல பசங்க தான். அதாவது திருட சொன்னால் கூட திருடுவாங்க. அப்படி அவர் மேலே உள்ள மரியாதையில் அவர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அந்த பசங்க இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மதுரையில் உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் கணக்கில் வராத கருப்பு பணம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அது மாதிரி நம்ம சுராஜுக்கு வந்து தகவல் வருது ஒரு இடத்துலேருந்து. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த 4 பசங்களையும் கூப்பிட்டு இது மாதிரி மதுரையில் உள்ள ஒரு ஃபேக்ட்ரியில் கணக்கில் வராத கருப்பு பணம் நிறையா இருக்குது. ஆனால் அதை எடுக்கிறது செம்ம ரிஸ்க்கு. நீங்கள் யோசித்து ஒரு முடிவெடுங்கடா. நீங்கள் நினச்சா அந்த பணத்தை எடுக்கலாம். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்களுக்கு கமிஷனாக வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுராஜ் வந்து அந்த 4 பசங்கள்டையும் சொல்கிறாரு. அந்த 4 பசங்களும் ஃபஸ்ட்டு வந்து யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. திரும்ப வந்து அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பசங்களும் முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பணத்தை எடுத்தவங்கலாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுராஜ் ஏற்கனவே சொல்லியிருப்பார். இவங்க இதுக்கு முன்னாடி யார் அதை போய் எடுத்தாங்க அப்படின்னு சுராஜ்கிட்ட இவங்க கேட்குறாங்க. அந்த 4 பசங்களும் அவங்க வந்து 2 பேரை சொல்கிறாங்க. அந்த 2 பேரையும் சேர்த்துட்டு மொத்தம் 6 பேரை அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பணம் எடுத்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்னாச்சு, அதாவது ஒரு தப்பான வழியில் சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடைசியில் இதான் நிலமை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க. படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வது படம் ARM. இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆனிச்சு. படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு ரேட்டிங் வந்து 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் இது அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தை 3 விதமான கதைக்களங்கள் மாதிரி காமிக்கிறாங்க. அதில் இப்போ நடக்கிற அந்த கதையின்படி பார்த்தோம்னா 1990 நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த ஒரு ஊரில் ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கார். அவர் தான் நம்ம ஹீரோ. அவர் வந்து ஒரு பெரிய வீட்டு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் இவரை லவ் பண்ணுது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவங்க வந்து நம்ம ஹீரோவோட தாத்தா வந்து அந்த ஏரியாவில் பயங்கரமான திருடனாக இருப்பார். அதனால நம்ம ஹீரோவையும் ஒரு திருட மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஊருக்காரங்களே நீ திருட்டு போயதானடா, திருட்டு போய் ரத்தம் தாண்டா உடம்புல ஓடுது, நீனு திருடன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 3 விதமான கதைக்களங்கள் காமிக்கப்படுது அப்படின்னு சொன்னல. அந்த டைமிங்லேருந்தே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அந்த படமே மூவ் ஆகும். அதாவது ஒரு விண்கல் வந்து அவங்க ஊரில் விழும். அதில் வந்து அங்கே உள்ள ராஜா வந்து அந்த டைமில் அந்த விண்கல்லில் வந்து ஒரு பெரிய அபூர்வமான விளக்கு ஒன்று தயார் பண்ணி அந்த விளக்கை வந்து அவர் வச்சுருந்த இடத்துல பயங்கரமாக முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விளக்கை வச்சு தான் கதையே மூவ் ஆகும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் மூவ் ஆகும். படம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா வித்தியாசமான சொல்லணும். அதனால் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்ட்டு. படம் செமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3வது படம் அங்கமாலி டைரிஸ். இந்த படம் ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இது தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இது ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து கேரளாவில் எர்ணாகுளத்தில் உள்ள அங்கமாலி அப்படிங்கிற ஒரு ஊரில் கதைக்கெல்லாம் நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த படத்தில் நடித்த 86 பேருமே புதுமுகங்கள் தான். வேறு எந்த படத்துலையுமே நடிக்கலை. ஆனால் இது ஒரு இடத்துல கூட தெரியாது. அதாவது எல்லாமே பயங்கரமான நடிகர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இடையில கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் சில பேருக்கு வந்து படம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இதில் என்ன கதை அப்படின்னா ஒரு கேங், அதாவது ஒரு செட்டை 4-5 பசங்கள்லாம் கேங்காக ரெடியாகி அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அது மாதிரி தான் கதை மூவ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக படம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும் ஆசைப்பட்றவங்க இந்த 3 படத்தையுமே நீங்கள் பாருங்கள்.